Hi friends, welcome to playtechnicaltamil channel. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்ம சேனல் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கைவோஸ் மொபைலில் எப்படி ஒரு ஆப் நம்ம கிரியேட் பண்ணுறது, அது வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து எப்படி நம்ம கைவோஸ் மொபைலுக்கான அது எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் கிரியேட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் குயிக் எடிட்ஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆப் தான். இந்த ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கோடிங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ண முடியும். இந்த ஆப் வந்து செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கோடிங்க்கு வந்து இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி ஒரு ஆப்ஸ் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி ஒரு ப்ராப்பராக ஒரு ஆப் நம்ம எப்படி க்ரியேட் பண்ண சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு HTML ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லிட்டு நிறைய டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். அது கோடிங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்பை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால் அப்படி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே கீழே நான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஃபைல் லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணிங்க இல்லைன்னா இதை பார்த்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு நம்ம எப்படி ஒரு ப்ராப்பராக ஒரு கைவோஸ் ஆப்பை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்க முடியும். ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாமல் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கப்புறம் போய்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 2.0 அப்படின்னு வெர்ஷன் 2.0 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ஸ்க்ரீன், உங்களுக்கு ட்ரூ வேணுமா ஃபால்ஸ் வேணுமா கொடுத்துக்கலாம். இப்போ ட்ரூ கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வரும். அதே நீங்கள் ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப் ஸ்க்ரீன் இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நீங்கள் வந்து ட்ரூவே கொடுத்துங்க, ஃபுல் ஸ்க்ரீன் அப்போ தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நேம், ஆப் இல்லைனா கேம் ஓப்பன் பண்ணுறப்ப நேம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு அந்த நேம் வந்து மேலே ஹெட்லைனாக வரும். அதனால தான் இந்த நேம் கொடுத்துருவாங்க. ஸ்டார்ட் QRL தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் QRL வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் ஒரு ஆப் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். வெப்சைட் மட்டும், இது ஆன்லைன் ஆப்னால ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் QRL வந்து ஒரு வெப்சைட் லிங்க் கொடுக்குறோம். வெப்சைட் லிங்க் நான் இப்போ வந்து சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த லிங்க் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஏதாச்சும் நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பனானா ஹேக்கர்ஸ் அந்த வெப்சைட் இருக்குன்னா நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப அந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ வந்து பனானா ஹேக்கர்ஸ் வெப்சைட்டுக்கு உள்ளே போயிடும். அதே மாதிரி தான் நம்ம எந்த வெப்சைட் லிங்க் கொடுக்குறோமோ அந்த லிங்க் வந்து ஆப்பாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லிங்க் இருக்குன்னா அந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஆப்பாக க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிம்பிளானது தான். இப்போ நான் வந்து சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப என் சேனலுக்குள்ளே போக மாட்டோம். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த லிங்க் கொடுத்தாலும் வந்து அந்த லிங்க்குக்கான இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்குள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கமா ரொம்ப முக்கியம். கமா நீங்கள் போடலைன்னா நம்மளுக்கு வேஸ்ட் தான். இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்பராக இப்படி க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேமு, டெவலப்பர் நேம், அதெல்லாம் டெவலப்பர் நேமு, டெவலப்பர் QRL 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. உங்களுக்கு எந்த டெவலப்பர் வேணுமோ அந்த இதை நீங்கள் கொடுத்து சேஞ்ச் பண்ணிங்க. இப்போ நான் என் வெப்சைட்டே கொடுத்துக்கிறேன். வெப்சைட் கொடுத்துட்டு சேனல் நேம் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஐக்கான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஆப் க்ரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஐக்கான் ரொம்ப முக்கியம். நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப ஐக்கான் முன்னாடி ஷூ ஆகணும்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஐக்கான் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் ப்ராப்பராக இது கொடுத்துங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா இதை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கொடுத்துங்க. இப்போ 128ன்னு இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைனா 128 இதே மட்டுமே நீங்கள் கொடுக்கலாம் எல்லா ஆப்ஸுக்கும். அந்த ஆப்ஸுக்கான இது வந்து வந்துடும். கண்டிப்பாக முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஐக்கான் முக்கியம், நம்ம ஸ்டார்ட் QRL முக்கியம். அப்புறமேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷன் கூட நம்மளுக்கு ஏதோ ஒன்று எழுதி விட்டுடலாம், அது தேவையில்லை. நம்ம என்ன உள்ளே போய் இந்த manifest.web ஆப் வந்து ஓப்பன் பண்ணி இருக்கணும். அதை நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப நம்ம தான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு தான் நம்மளுக்கு டெவலப்பரில் வந்து நம்ம நேமு இதெல்லாம் கொடுக்கறது. அது வேறு ஒன்றும் இல்லை. அப்புறமேட்டு டெவலப்பர் நேமு, அப்புறமேட்டு QRL கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். manifest.web ஆப் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆன்லைன் ஆப் க்ரியேட் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம manifest.web ஆப் இது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் அடுத்து நான் டெவலப்பர் QRL கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே நம்ம சேனல் லிங்க் தான் கொடுக்குறேன். சேனல் லிங்க்கே எனக்கு கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த லிங்க் வேணுமோ நீங்கள் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் இருக்குமா அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துங்க. இப்போ லாஸ்ட்டில் ப்ளாஸ் வேணும். அப்புறமேட்டு ப்ளாஸ்
அப்புறமேட்டு கமா லாஸ்ட்டாக முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ராப்பராக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா முன்னாடி பார்த்தீங்கன்னா HTTPன்னு சொல்லிட்டு நான் வெப்சைட் இது லிங்க் வந்து அதிகமாக இருக்குது. அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆப் மட்டும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளாஸ் கொடுத்துங்க. ப்ளாஸ் கொடுத்ததுக்கப்புறம் முன்னாடி வந்து HTTP அது வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கேன்சல் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஆப் இது மட்டும் கிடைக்கும். இதில் வந்து நேமு ஃபஸ்ட் நம்ம நேம் இந்த நேம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப நம்ம எந்த ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பனானா ஹேக்கர்ஸ்னு சொல்லிட்டு பனானா ஹேக்கர்ஸ் ஹெட்லைன் வந்துடும். அதே மட்டுமே ஆம்னெஸ்டின்னு சொன்னால் ஆம்னெஸ்டி ஹெட்லைன் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதே மட்டுமே ப்ளே டெக்னிக்கல் ட்ரிக்ஸ்ன்னு சொன்னால் அந்த ஆப் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து ப்ளே ஆகும். அதே மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டெக்ஸு அதே மட்டும் அதான் இன்டெக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப அது வரும். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Kaios டிவைஸ் லைக் ஜியோபன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துங்க. நேமும் அதே மட்டும் தான் அந்த ஆப்புக்கான நேம் கொடுத்துங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப எந்த நேம் வேணும் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். நீங்கள் வெளியே ஒரு நேமு உள்ளே ஒரு நேம் இப்படி டிஃப்ரெண்ட் பண்ணி கூட கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பிரச்சனை இல்லை. டைப் வந்து இது நான் இதான் கொடுப்பேன், இதே கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு ஐஎம்ஏட் இது வந்து ட்ரூவே கொடுத்துங்க. கர்சர் வந்து உங்களுக்கு வேணுமா நம்ம கேட்குறாங்க. கர்சர் இல்லைன்னா நம்ம கீபோர்டில் இது பண்ணுற மட்டும் கொடுத்துக்கலாம். கர்சர் நான் வந்து வேணும் எனக்கு, அதனால் ட்ரூ கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் ஓப்பன் பண்ணுறதுனால கர்சர் வேணும், அதனால் நான் ட்ரூ கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷார்ட் குயரல் வந்து நம்ம சேனல் லிங்க் நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறப்ப சேனலுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதாவது ஸ்டார்ட் குயரல் வந்து சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்க்கை மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து நம்மளுக்கு டெவலப்பர் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் க்ரியேட் பண்ணுங்க நேமு இது மட்டும் உங்கள் நேம் கூட எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ குயரல் பார்த்தீங்கன்னா இப்போ HTTP தப்பாக கொடுத்துட்டேன், நீங்கள் மாற்றிங்க சேஞ்ச் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது போய் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு வந்து இதில் ஷோ ஆகாது. இது வந்து சும்மா இந்த ஆப்புக்கு கொடுக்குறது தான். இந்த ஆப்பை நம்ம தான் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியறதுக்கோசரம் நம்ம கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது ஜியோ ஃபோன் இதை டிஸ்கிரிப்ஷன் ஒன்றும் இல்லை. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப ஒரு நேம் வந்துடும். நீங்கள் உள்ளே போனால் ஒரு நேம் வந்துடும். அது மட்டும் கொடுத்துக்கலாம், இல்லை ஒரே நேமாக கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து ப்ளே டெக்னிக்கல் ட்ரிக்ஸ்னே கொடுக்குறேன், ஒரே நேமே கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு எந்த நேம் இப்போ விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ ப்ளே டெக்னிக்கல் ட்ரிக்ஸ்னே நான் கொடுத்துட்றேன். இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ப்ளே டெக்னிக்கல் ட்ரிக்ஸு உங்களுக்கு உங்களுக்கு இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணுமா கூட, ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வெளியே ஒரு நேமாக இருக்கும், உள்ளே ஓப்பன் பண்ணால் இண்டெக்ஸ் ஹெட்டிங்கில் ஒரு நேமாக இருக்கும். 2 நேம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்புறமேட்டுக்கு இது வந்து ரொம்ப முக்கியம். ஐக்கான் வந்து முக்கியமாக கொடுத்துருங்க. ஐக்கான் கொடுக்குறப்ப நம்மளுக்கு எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸில் நீங்கள் கொடுத்துருங்க. அது மட்டும் இப்போ ஒரு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஒரு manifest.web app இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் as கொடுத்துக்கிறேன். நீங்கள் சேவ் எது வேணாலும் கொடுத்துங்க. சேவ் as கொடுத்துட்டு நான் ஒரு புதுசாக ஒரு இதிலே கொடுக்குறேன். ஒரு க்ரியேட் ஃபோல்டர் பண்ணி நான் அதில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டரை நீங்கள் கொடுத்துங்க. உங்கள் விருப்பம் தான், எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டர் கொடுத்துங்க. இப்போ வந்து ப்ளே டெக்னிக்கல் ட்ரிக்ஸ்னே நான் அதிலே கொடுத்துக்கிறேன். ஃபோல்டர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்மளுக்கு வந்து ஐக்கான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் நான் போய்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்க. சேவஸ் நான் கொடுத்துருக்கேன், அதனால் சேவஸ் ஒன்று காட்டுது. இதே மட்டும் நீங்கள் எந்த நேம் வேணுமோ அந்த நேமில் நீங்கள் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். manifest.web app இது ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணாதீங்க. manifest.web app ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு நம்ம ஆன்லைன் ஆப் க்ரியேட் பண்ணுறோம்னா இது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐக்கான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஐக்கான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஐக்கான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே நீங்கள் உங்கள் ஆப்புக்கான ஐக்கான்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி வந்து அதில் பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இது வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஐக்கானை வந்து நான் காப்பி பண்ணிட்டு வந்து என் ஆப்பில் வந்து அதாவது நான் என் ஃபோல்டரில் நான் இப்போ க்ரியேட் பண்ணி வச்சு அந்த ஃபோல்டரில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபோல்டரில் வந்து நீங்கள் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இது ரெண்டுத்தையும் கம்ப்ரஸ் பண்ணோம். ஃபைலில் வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் கம்ப்ரஸ் பண்ணோம். அதாவது application.zipன்னு சொல்லிட்டு கம்ப்ரஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ் பண்ணிக்கணும். அடுத்து இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியமாக தேவை டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இதெல்லாம் செக் பண்ணிங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். அதாவது ஐக்கானும் கீழே இருக்க ஃபைலை நம்ம ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். அதாவது application.zipன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலில் வந்து கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அப்படியே கம்ப்ரஸ் பண்ணிங்க.
அப்ளிகேஷன் டாட் ஜிப்னு சொல்லிட்டு தான் கம்ப்ரெஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேறு அதாவது உங்கள் சேனல் நேம் இது மாதிரி சொல்லிட்டு அதில் கம்ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அப்ளிகேஷன் சொல்லிட்டு தான் கம்ப்ரெஸ் பண்ணணும். இல்லை நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ வந்து அந்த ஐகான் டாட் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஐகான் டாட் பிஎன்ஜின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னும் இப்போ பிஎன்ஜி இப்போ ஐகான் டாட் பிஎன்ஜின்னு தான் கொடுத்துருக்கோம். அதே மட்டுமே அங்கே இருக்கும். இப்போ வேறு ஏதாச்சும் playtechnicaltamil டாட் பிஎன்ஜி அப்படின்னு கூட கொடுக்கலாம். அதாவது இங்கேயும் அந்த நம்ம ஐகான்ஸோட நேம் வந்து பிஎன்ஜி, அதாவது playtechnical tricks டாட் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி சேமாக தான் இருக்கணும். இப்போ அடுத்து நம்ம இந்த ஃபைல் ரெண்டுத்தையும் கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதாவது அப்ளிகேஷன் டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்பு நம்ம ஆல்ரெடி ஜிப் ஃபைலில் தான் இது பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஜிப்னு எழுத தேவையில்ல, அப்ளிகேஷன் மட்டும் போட்டால் போதும். இப்போ வந்து நம்ம ஜிப் ஃபைலில் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ அப்ளிகேஷன் டாட் ஜிப் ஃபைல் வந்து இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ லாஸ்ட் இதுதான் முக்கியமானது. இது வந்து மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம மொபைலில் வந்து இன்ஸ்டால் ஆகாது. அதாவது ஜியோ ஃபோனில் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், மீட்டா டேட்டா. இப்போ நான் அந்த ஆப்பை வந்து அது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த வெர்ஷன் இது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். இது ஒரு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு உள்ளே இருக்கா அதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அந்த கியூஆரில் இருந்ததில் அதே மட்டுமே இங்கே ஏதாச்சும் நம்ம போட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வெர்ஷன் வந்து முக்கியம் இல்லை. அங்கே 2.1 கொடுத்துருந்தேன், இங்கே 1ன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணுற விருப்பம் இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் தேவைன்னா விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும். இது சும்மா இந்த ஆப் வந்து மீட்டா டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கணும். அந்த கியூஆர்எல் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நேம் இங்கே இருக்குல்ல, அதை நான் வந்து playtechnical tricksனே கொடுத்துக்கிறேன். அது ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் அங்கே முக்கியமாக ஒரிஜினல் கியூஆர்எல்னு சொல்லிட்டு அங்கே ஏதாச்சும் இருந்ததுன்னா manifest டாட் வெப் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரிஜினல் கியூஆர்எல்னு சொல்லிட்டு இது இருக்கும். ஒவ்வொரு இதில் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அதே தான் வந்து மீட்டா டேட்டாலும் கொடுக்கணும். அதே நேம் தான் இதில் வந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஏதாச்சும் கியூஆர்எல் கொடுத்துருப்பாங்க. மீட்டா டேட்டாவில் வந்து ஏதாச்சும் கியூஆர் கொடுத்துருப்பாங்க. அதே கியூஆர்எல் வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஒரிஜினல் கியூஆர்எல்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் கியூஆர்எல் மட்டும் தான் இருக்கும். அதை நீங்கள் கொடுக்க தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் கியூஆர்எல் வந்து கொடுக்க தேவையில்ல, கொடுத்து நம்ம ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகாது. ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரிஜினல் கியூஆர்எல்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருப்பாங்க. அந்த இதே வந்து நம்மளுக்கு மீட்டா டேட்டாவிலே அதே கியூஆர்எல் இங்கே பார்த்தீங்கன்னா playtechnical tricksன்னு கொடுத்துருக்கலாம். அதே இது வந்து இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் .com .com சொல்லிட்டு playtechnicaltamil tricks.com அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். அதுலேயே இருந்துச்சுன்னா இதில் இப்படி சேமாக இருக்கணும். அதே மட்டுமே இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டார்ட் கியூஆர்கள் வந்து இது தேவையில்லை. நம்மளுக்கு என்ன இஷ்டமோ நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து மூணுமே இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த மீட்டா டேட்டா வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இது இப்போ எதாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. மீட்டா டேட்டா டாட் JSON அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் அப்படியே இருக்கணும். நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இது பண்ணிங்க நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். இதில் வந்து நேமில் வந்து எதுவுமே ஃபைல் நேமில் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இதே ஃபைல் நேமே இருக்கட்டும். இப்போ வந்து சேவ் மட்டும் கொடுத்துருங்க. சேவ் மட்டும் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ப்ராப்பராக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பு ஃபைனல் ஸ்டெப் இதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஐக்கானு அப்புறமேட்டு அப்ளிகேஷன் ஃபைலு அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மீட்டா டேட்டா மூணுமே இப்போ கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். கம்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அது ஒரு ஃபைலாக ஒரு ப்ராப்பராக ஒரு க்ரியேட் பண்ணோம்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ணாங்கணும். இப்போ நான் இதில் வந்து playtechnical tricksனே கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த நேம் வேணாலும் உங்கள் ஆப் நேம் எது வேணாலும் கொடுத்து உங்கள் பைட் போட்டு நீங்கள் எது வேணாலும் எழுதிங்க. இப்போ வந்து playtechnical tricksனே கொடுத்துட்றேன். இது ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே மட்டுமே நம்ம சேனல் நிறையா வீடியோஸ் வரும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து நான் வீடியோ மேக் பண்ணுறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆஃப்லைன் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஜியோ ஃபோனுக்கானது கைவாய்ஸ் சம்மந்தப்பட்டது நிறைய வீடியோஸ் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி இதை ப்ராப்பராக க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எது முக்கியம்னு சொல்லிடுறேன். மீட்டா டேட்டா ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து மீட்டா டேட்டா வந்து முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். playtechnical tricksன்னு சொல்லிட்டு இந்த ஆப் தான். இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டா கீழே இருக்குது பாருங்கள் நம்ம ஃபைலு playtechnical tricksன்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் தான். இப்போ வந்து அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் டாட் ஜிப்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் முக்கியமாக வரணும். அதை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஐக்கான் அப்புறமேட்டு அந்த வெப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் டாட் ஜிப் ஃபைலில் அந்த இது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்க. அப்புறமேட்டுக்கு வந்து இது ஓப்பன் பண்ணுறேன், ஐக்கானை ஓப்பன் பண்ணுறேன். ஐக்கான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோ ஆகுது. பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம ஒரு ஜியோ ஃபோனுக்கு ஆப் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஜியோ ஃபோன் கைவாய்ஸ் மொபைல் பற்றி நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.